வணக்கம் மேடம். சொல்லு. வணக்கம் மேடம்னு சொல்ல நீங்க மரியாதையா கொஞ்சம் பேசலாமே. சொல்லு சாமி. குக்கோ ஹாலிடேஸ்ல இருந்து கூப்பிடுறோம். உங்க பேத்தி ரஞ்சனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு டூர் புக் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து வயநாடு போறீங்க. சூப்பரா. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் வண்டியில போகும்போது அதை மட்டும் சொல்றீங்களா? நடக்க முடியாது, கண்ணு ஆபரேஷன் பண்ணணும், இதெல்லாம் நாங்க வீட்டு விட்டு எங்கேயும் போறது இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி கேட்கல. வண்டியில போகும்போது வாந்தி வருமா அந்த மாதிரி கேக்குறோம். அதெல்லாம் வராது எனக்கு. உங்களுக்கு வேற எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது? சாமி, நாங்க ஆசை இருந்து என்ன பண்றது? அப்பா வந்து கண்ணு கொஞ்சம் தெரியாது சுத்தமா. நாங்க பைனாக்குலர் தரோம், அது பிரச்சனை கிடையாது. நாங்க பாக்கணுமல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க? நாங்க புளியம்பட்டியில் இருக்கிறோம். புளியம்பட்டியில் தானே இருக்கிறீங்க. இப்ப உங்க வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னாக்கா அங்க வந்துட்டு ஒரு 3000 ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க. நீ 3000 நம்ம கையில இல்ல. நான் டூருக்கு வாரதில்ல சாமி. இந்த டூரை நீங்க கேன்சல் பண்ணணும்னா உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு சொல்லணும். பிடிச்ச நடிகரால விஜய் பிடிக்க. விஜித் யாருங்க? விஜய் யாருன்னு கேக்குறேன். இன்னைக்கு நடிகர்தா விஜய்ங்களா? சரிங்க. அவர் நடிச்சதுல பிடிச்ச படம் எதுங்க? அப்போ எனக்கு தெரியாத வேலை, எனக்கு தெரியாத வேலை என் பேத்திக்கு ஏற்பட்டு சொல்றேன். நீ போன வச்சிரு. ஹலோ, வணக்கம். வணக்கங்கம்மா. பெரிய சாமி வச்சிரு சாமி. எங்களுக்கு கரெக்ட் இருங்க அம்மா, ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்கம்மா. நீங்க சிக்கன் சாப்பிடுவீங்களா? தம்பி, மேட்டருக்கு வா சாமி. எனக்கு வாரு, அப்பனுக்கு மருந்து ஊத்திட்டு இருக்கிறேன், காப்பி வைக்கணும். எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சரிங்கம்மா, இப்ப நீங்க வைக்கணும். இது வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு தமிழ் சினிமா பாட்டு பாடினாதான் வைப்போம். சரி பாட்டி, இங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, குக்கோ ஹாலிடேஸ்ல வந்து சூப்பரா இந்த மாதிரி டூர் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் குக்கோ ஹாலிடேஸ் கூப்பிட்டீங்கன்னா அவங்க சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. இப்பதான் நானும் ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன். சாமி, நான் இதெல்லாம் போருக்கு நம்மளால பஸ் ஏற முடியாது சாமி. சரிங்க ஆயா, என்ன சொல்ல விடுங்க. நீ சொல்றதுன்னு இரு, நாங்க போய் காப்பி வைக்கணும். நீ கொஞ்சம் போன வச்சிரு.